அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கான வரியை 50% உயர்த்தியுள்ளார். இதனால் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வர்த்தகம் கடும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதலே உலக நாடுகளுக்கு வரி விதிப்பதை விளையாட்டாக மேற்கொண்டு வருகிறார். சீனாவுடன் தொடர்ந்து மல்லுக்கட்டும் ட்ரம்ப் அண்மையில் இந்தியாவுக்கு 25% வரி விதிப்பதாக அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொள்ளக்கூடாது என இந்தியாவுக்கு பகிரங்க மிரட்டலும் விடுத்திருந்தார். இந்தியாவின் மொத்த எண்ணெய் தேவையில் 85% வெளிநாடுகளில் இருந்தே பூர்த்தி செய்யப்படுகிறது. ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட 39 நாடுகளில் இருந்து இந்தியா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. மற்ற நாடுகளை காட்டிலும் ரஷ்யாவிடமிருந்து விலை மலிவான எண்ணெயை இறக்குமதி செய்கிறது இந்தியா. ரஷ்யா உக்ரைன் போரை காரணம் காட்டி ரஷ்யாவுடன் இந்தியா வர்த்தகம் செய்யக்கூடாது என்பதே ட்ரம்பின் வாதம். ஆனால் அது அரசியல் ரீதியான முடிவல்ல என்றும் வர்த்தக முடிவு மட்டுமே எனவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. ஆனால் ட்ரம்ப் விடாப்படியாகவே இருந்தார். உடனடியாக வர்த்தகத்தை நிறுத்தாவிட்டால் வரியை அதிகரிப்பேன் எனவும் மிரட்டியிருந்தார். எதிர்பார்த்தபடியே தற்போது இந்தியாவுக்கான வரியை 25%-இருந்து 50% உயர்த்துவதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இந்த கூடுதல் வரி வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதனால் இந்தியாவின் ஏற்றுமதி கடுமையாக பாதிப்பை சந்திக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்தியாவில் இருந்து ஆடைகள், ஆபரணங்கள், தோல் பொருட்கள், செல்போன் பாகங்கள், மருந்து பொருட்கள் உள்ளிட்டவை அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்றன. குறிப்பாக திருப்பூரில் இருந்து அதிக அளவில் ஆடைகள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகின்றன. ட்ரம்பின் இந்த வரி உயர்வால் திருப்பூரை சேர்ந்த ஏற்றுமதியாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர். இது குறித்து பேசியுள்ள திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் திரு சுப்பிரமணியன், இன்று அமெரிக்க அதிபர் கிட்டத்தட்ட 150 முறைக்கு மேலாக வரி விதிப்பு மாற்றங்களை செய்து கொண்டே உள்ளார். குறிப்பாக இன்று 25% ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதிக்காக பெனால்ட்டியாக அறிவித்துள்ளார். இது மிகுந்த வருத்தத்தையும் ஒரு அதிர்ச்சியும் தருகிறது. 50% வரி விதிப்பு என்பது எந்த ஒரு கன்சியூமராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இதை அமெரிக்க மக்களுக்கு விதித்த வரி விதிப்பாகவே பார்க்கின்றோம். காரணம், இது அவர்களுக்குத்தான் வாங்கும் திறனை குறைக்கும். குறிப்பாக 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு ஆடை அவர்கள் 150 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். எனவே இந்த பாதிப்பு அவர்களுக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டு மத்திய அரசுடன் இணைந்து இணக்கமாக பேசி இதற்கு ஒரு நல்ல முடிவை இரு அரசுகளும் எடுக்க வேண்டும் என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.